சிவப்பு செம்பருத்தி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ காமிக்கிறது வந்து சிவப்பு செம்பருத்தியிலே ஒரு 4 வெரைட்டி வித்தியாசமான இலைகள், பூக்கள் கொண்ட செம்பருத்தி. முதல்ல வந்து காமிக்கிறது வந்து ஒயிட் வேரிகேட்டட் செம்பருத்தி. இதோடைய பூக்கள் வந்து நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கும். மகரந்தம் மட்டும் வெள்ளை நிறத்தில் இருக்கும். அடுத்த வெரைட்டி வந்து ஹேங்கிங் செம்பருத்தி இல்லைன்னா ஸ்பைடர் செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. பூ வந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கும். அடுத்த வெரைட்டி வந்து தூங்கும் செம்பருத்தி, அதாவது ஸ்லீப்பிங் ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பூக்கள் வந்து விரியாது. லாஸ்ட்டாக காமிக்கிறது வந்து ரெட் லீஃப் செம்பருத்தி இல்லைனா ரெட் வேரிகேட்டட் செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. இதோட இலைகள் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ தனித்தனியாக காமிச்சிருக்கேன். அந்த இலைகளையும் அந்த பூக்களையுமே வந்து ஒயிட் வேரிகேட்டடில் வந்து அந்த மகரந்தம் வெள்ளை கலரில் தெரியுது பார்த்தீங்களா? அந்த ரெட் லீஃப் வெரைட்டியில் வந்து இலைகளில் வந்து எவ்வளோ ரெட் வேரியேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். பூக்கள் வந்து நல்ல சிவப்பு கலர் இருக்கும். மகரந்தம் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அடுத்து வந்து தூங்கும் செம்பருத்தியோட இலைகள் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக அந்த அரும்பரும்பாக செம்பருத்தி இலைகள் மாதிரி இருக்கும். ஆனால் நீளமாக இருக்கும். இந்த ஹேங்கிங் செம்பருத்தி இலைகளுமே வந்து நார்மல் செம்பருத்தி இலைகள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பூக்கள் மட்டும் ரொம்ப வித்தியாசமாக சிலந்தி 8 கால்களை விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கனால ஸ்பைடர் செம்பருத்தி.